ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பலாப்பழம் மற்றும் பலா விதையில் ரெண்டு வெரைட்டியான ஸ்வீட் அண்ட் காரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பலாப்பழத்தை வச்சு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 1/4 கிலோ பலாப்பழம், 200 கிராம் சுகர், ஏலக்காய், நெய். இப்போ ஃபஸ்ட்டு பலாப்பழத்தை நார் எடுத்துகிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு நல்லா நைஸாக வெந்துடும். நீங்கள் ஒரு 2-3 விசில் விட்டிங்கனாலே போதும். இந்த மாதிரி வெந்துடும். ஏன்னா தண்ணி அளவாக ஊற்றினா தான் உங்களுக்கு அந்த தண்ணி கரெக்டாக பழத்துக்கும் தண்ணிக்கும் சரியாக இருக்கும். நீங்கள் தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த ஸ்வீட் போயிடும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும். பால் சேர்த்த வேண்டாம், இதுக்கு சும்மா தண்ணியில் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு இப்போ நல்லா நைஸாக அரைச்சிடலாம். பால் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மேபி திரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நான் தண்ணியில் தான் வேக வச்சுருக்கேன். இப்போது அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம். இது நான்ஸ்டிக் தவாங்கிறதுனால நீங்கள் கம்மியான அளவு நெய் சேர்த்துனாலே போதும். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிருக்கிற பலாப்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, சீக்கிரம் செஞ்சிடலாம். இது 1/4 கிலோங்கிறதுனால ஒரு 10 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். இப்போ ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். பாதி வெந்ததுக்கப்புறம், இது ஆல்ரெடி வெந்ததுனால உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ பாதி அளவுக்கு கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறம் சுகர் சேர்த்துங்க. முன்னாடியே சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு கம்பி பதம் மாதிரி வந்துடும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வந்துடும். இப்போ பலாப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னா டக்குன்னு செஞ்சிடலாம். இதில் வேறு எந்த எசன்ஸு அந்த மாதிரி எதுவுமே சேர்த்த வேண்டாம். பலாப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அடுத்தது பலா விதையை வச்சு ஒரு காரம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ 1/4 கிலோ பலாப்பழத்தில் இருக்கிற விதையை தான் எடுத்து நான் தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம், இல்லை நீங்கள் பொரியல் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு சைடில் பலாப்பழ அல்வாவும் ஒரு சைடில் பலா விதையை வச்சு காரமும் செய்யலாம். இந்த பலா விதையை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 ஸ்பூன் தேங்காய், இஞ்சி பூண்டு இந்த மாதிரி துருவுனது 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், கடுகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 ஸ்பூன்லேயும் பாதி போட்டுக்கோங்க போதும். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இப்போ ஃபஸ்ட்டு பலா விதையை நம்ம வேக வச்சுக்கலாம். தண்ணி அளவாகவே வச்சு வேக வச்சா போதும். ஒரு 6 விசில் வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப குழஞ்சாலும் உங்களுக்கு அந்த டேஸ்ட் மாறும். உடையாத அளவுக்கு நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலில் கடுகு, ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு இஞ்சி பூண்டு எதுக்கு சேர்த்துறேன்னா, இது கொஞ்சம் வாயு பதார்த்தங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். இது துருவி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் இதில் சேரும். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வேக வச்சுருக்கிற பலா விதையும் சேர்த்துக்கலாம். இது நம்ம ஆல்ரெடி வெந்ததுனால நீங்கள் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த மசாலா உள்ளே அப்சர்வ் ஆனால் போதும். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டு பொடியாக கட் பண்ண மல்லித்தழையை சேர்த்துக்கலாம். ஃபைனலாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம்.
இது வந்து நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும், தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லா காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ஹெல்தியானதும் கூட இது. குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போது பலா விதை பொரியல் இல்லைன்னா ஸ்நாக்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம், ரெடி ஆயிடுச்சு.